இந்த இடத்துல அநேக பேர் ஒருத்தருக்கொருத்தர் வழக்காடுதல் காரணமாக ஒரு மனுஷிக சப்போர்ட் இல்லாமல், ஒரு மனுஷிக ஆதரவு இல்லாமல், அநேக மனித உள்ளத்திலே ஒரு கடினத்தை, ஒரு போராட்டத்தை எதிர்த்து பேச முடியாமல், ஒரு மனுஷிக ஆவிகள் உங்களை டச் பண்ணி கொண்டு, உங்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தி கொண்டு, ஒருவித கலக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு, ஒரு மனிதனை பார்த்தா ஒருவித பயம், ஒருவித கலக்கம், அப்படிப்பட்ட நிலைமையில இங்க ஒரு சில பேர் கடந்து வந்திருக்கிறீங்க. ஒரு மனிதனை பார்த்தா பயம், ஒரு மேல் அதிகாரியை பார்த்தா ஒரு பயம், ஒரு கடங்காரனை பார்த்தா ஒரு பயம். என்ன சொல்லிடுவானோ, என்னை நிந்தனைக்கு உட்படுத்திடுவானோ, என்னை அவமானத்துக்கு உட்படுத்திடுவானோ என்கிற ஒரு பயம், கலக்கம் உன் உள்ளத்தை அலைபாய்ந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இந்த நிலைமையில நீ இருந்தால் கர்த்தர் சொல்லுகிறார், மகனே மகளே, எப்படி 2 நாளாகம் 20ஆம் அதிகாரத்தில் நான் யோசபாத்துக்கு வழக்காட, யோசபாத்துக்கு யுத்தம் பண்ண இறங்கி வந்தேனோ, அதே போல உனக்காக வழக்காட, உனக்காக யுத்தம் பண்ண நான் இறங்கி வந்திருக்கிறேன். நீ பயப்பட வேண்டாம், நீ கலங்க வேண்டாம், நீ திகைக்க வேண்டாம். நான் உனக்காக பரிந்து பேச இறங்கிட்டேன், உனக்காக பரிந்து பேச இறங்கிட்டேன், உனக்காக வழக்காட இறங்கிட்டேன். நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. நீ பலங்குண்டு, நீ திடமனதாரு, நீ பலங்குண்டு, நீ திடமனதாரு. நீ மீண்டும் பயப்படுவதற்கு நீ அடிமந்திரத்தின் ஆவியை பெறல. நீ அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை நீ பெற்றிருக்கிறாய், நீ பெற்றிருக்கிறாய். இதோ கர்த்தர் சொல்றார், இதோ கர்த்தருடைய ஆவியை சொல்கிறார், மகளே உன் யுத்தம் முடிந்தது, யுத்தம் முடிந்தது, வழக்காடுதல் முடிந்தது. உனக்கு எதிரானவர்கள், உனக்கு எதிராக எழுப்பினவர்கள் உன் சார்பா வரும்படியாக, உன் சார்பா வரும்படியாக நான் எல்லா இருதயங்களையும் உன் சார்பா திருப்பி விடுறேன். இந்த இடத்துல உன் போராட்டத்துக்கு முடிவு வந்துவிட்டது, உன் வழக்காடுதலுக்கு முடிவு வந்துவிட்டது, மனுஷ ஆவிக்கு பயந்த காலங்களுக்கு முடிவு வந்துவிட்டது. இதோ கர்த்தர் இறங்கிட்டாரு. நீ போகும்போது ஒரு நல்ல செய்தியை கேட்க போற. உனக்கு எதிராக எளிமையாக ஓ சார்பா வரும்படியாக, உனக்கு எதிராக பேசினவர்கள் ஓ சார்பா வரும்படியாக கர்த்தர் இருதயத்தை மாற்றி அமைச்சிட்டாரு.